ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். கர்தமர் துறவு மேற்கொண்டு காட்டிற்கு செல்லும்போது தேவகூதி, நானும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்புகிறேன், எனக்கு மோட்சம் கிடைப்பதற்கான வழியை உபதேசியுங்கள் என்று வேண்டுகிறாள். அதற்கு கர்தமர், பகவானே கபிலனாக உன் மகனாக அவதாரம் செய்திருக்கிறார், அவர் உனக்கு உபதேசம் செய்வார் என்று சொல்கிறார். கபிலர் இளைஞனாக வளர்ந்த பிறகு தேவகூதி அவரிடம் தன் ஏக்கத்தை வெளியிடுகிறாள். கபிலர் தேவகூதிக்கு செய்த உபதேசத்தை இந்த தசகத்தில் பட்டத்ரிகள் விளக்குகிறார். பாகவதத்தில் கபில உபதேசம் 9 அத்தியாயங்களில் சொல்லப்படுறது. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒரு ஸ்லோகமாக சுருக்கி 9 ஸ்லோகங்களில் பட்டத்ரி நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த 15வது தசகத்துடைய முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். மதிரிக குணசக்தா மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா தமிருத கிருது பருந்தே த்வமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதி த்வம் கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதி தேவஹூத்யை ன்யகாதீஹி மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா தமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் த்வமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம் மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதி கபிலதனுரிதி த்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். இக இந்த உலகத்தில் குணசக்தாமதிகி முக்குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமஸ் அங்கிற 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 குணங்களில் அதனால் உண்டாகிற சிற்றின்பங்கள், அதில் ஈடுபட்டுள்ள, அதில் பற்று வைக்கிற மதிகி புத்தி, பந்த கிருத்து பந்தத்தை உண்டாக்குகிறது. இந்த சிற்றின்பங்களில் பற்று வச்சோன்னா அது நமக்கு பந்தத்தை உண்டாக்கும். தேஷு அசக்தாத்து அவற்றில் பற்றில்லாத புத்தியோ அமிர்த கிருத்து முக்தியை தருவது. பக்தியோகத்து பக்தியோகமோ என்றால் சக்திம் பற்றினை உபருந்தே தடுப்பது. மகத் அனுகம லப்யா மகத்துன மகான்கள், அனுகம அவர்களை பின்பற்றுவதால், அவர்களோட சத்சங்கத்தால், லப்யா அடையக்கூடியதான, பக்திகி ஏவ பக்தியே, அத்திர சாத்தியா இங்கு, அதாவது இந்த உலகத்தில் அடைய தகுந்தது பக்தி தான். இதி கபிலதனுகூத்வம் என்று கபிலராக திருவடிவு கொண்டிருந்த நீங்கள் தேவகூத்தியை தேவகூத்திக்கு ன்யகாதி கூறினீர்கள். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். மதிரிக குணசக்தா பந்த கிருத்தேஷ்வசக்தா த்வமிருத கிருது பருந்தே பக்தி யோகஸ்து சக்திம்
மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதீஹி. கபிலர் தன் தாயார் தேவஹூதிக்கு செய்த உபதேசம் இந்த முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. முதல் உபதேசமாக என்ன சொல்கிறார்? தன் தாயாரை பார்த்து பக்தியை வளர்த்து கொள்வதன் அவசியத்தை விளக்கிறார். தேவஹூதி என்ன கேட்குறா? ரொம்ப வயசாகிடுத்து, ரொம்ப காலமாக ஆயிடுத்து, முழு காலமும் நான் சம்சார பந்தங்கள்லேயே சிக்கின்னு இருக்கேன், இதுலேருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனா, இந்த உலகத்தில் சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற 3 குணங்கள், அந்த 3 குணங்களால் தான் நமக்கு பலவிதமான ஆசைகள், பலவிதமான சிற்றின்பங்களில் ஆசை வைக்கிறது. ஸோ இந்த 3 குணங்களால் உண்டாக்கும் சிற்றின்பங்களில் பற்று வைக்கிற போது நம்மளோட புத்தி பந்தத்தை உண்டாக்குறது. இந்த சிற்றின்பங்களில் பற்றில்லாமல் நம்ம ஆயிட்டோன்னா நமக்கு முக்தி கிடைக்கும். ஆனால் அப்படி எப்படி பற்றில்லாமல் ஆகிறது? அதுக்கு வேண்டியது பக்தி. பக்தி யோகந்தான் பற்றெல்லாத்தையும் அறுத்துடும், தடுக்கும். அதனால் இந்த பக்தி யோகம் முக்கியமானது. சரி, அந்த பக்தி யோகத்தை எப்படி அடையிறது? மகான்களோட சத்சங்கத்தால் இந்த பக்தி அடையப்படுகிறது. அதனால் என்னத்தை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாருன்னா, முக்திக்கான சிறந்த ஒரே வழி பக்தி, சத்சங்கமே அந்த பக்தியை தருவது அப்படின்னு சொல்கிறார். நம்ம பாகவதம் முழுக்கமே பார்த்தோன்னா சத்சங்கம், அதனால் அடையப்படுற பக்தி, இது ரெண்டும் திரும்ப 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 போற்றப்படுறது. மனிதன் தேடி அடைய வேண்டியது செல்வமோ புகழோ பதவியோலாம் இல்லை. இந்த உலகத்தில் மகாபுருஷர்களை பின்பற்றி அடையக்கூடிய பக்தி ஒன்று தான் சாதனம் செய்யப்பட வேண்டும் என்று கபிலராக அவதரித்த நீங்கள் தேவஹூதிக்கு உபதேசம் செய்தீர்கள் என்று பட்டதிரிகள் சொல்கிறார்.